Hi friends, welcome to SR Academy. டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஇடி தேர்வுகளில் இந்த கேள்விகள் இது மாதிரியான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகிறது. இதில் மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்ற கேள்வி கேட்கப்படுது. இதை நாம் வழக்கமாக எப்படி கண்டுபிடிப்போம், அப்புறம் ஷார்ட்கட்டில் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல ஒரு புள்ளியிலிருந்து கோடுகள் புறப்பட்டு எதிர்பக்கத்தை பல பாகங்களா பிரிக்கிற முக்கோணம். இது மாதிரியான முக்கோணம் கொடுக்கப்பட்டா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல தனித்தனி முக்கோணங்களை எண்ணுவோம். இப்ப இது பாத்தீங்கன்னா 1ன்றது ஒரு தனி முக்கோணம், 2ன்றது ஒரு தனி முக்கோணம், 3 ஒரு தனி முக்கோணம், 4 ஒரு தனி முக்கோணம். அப்ப தனி முக்கோணம் அதாவது ஒன்னொன்னா இருக்கிறது எத்தனை முக்கோணங்கள்? 4 இருக்கு. இப்ப 2 நம்பரை சேர்த்து ரெண்டு முக்கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணமா அமையுது. இப்ப பாத்தீங்கன்னா 1ஐயும் 2ஐயும் சேர்த்தா 2 முக்கோணமும் சேர்ந்து ஒரு முக்கோணமா அமையுது. அப்ப அதை ஒண்ணு போட்டுக்குவோம். அடுத்தது 2ஐயும் 3ஐயும் சேர்த்தா அது ஒரு முக்கோணத்தை அமைக்குது. 2, 3. அடுத்து 3ஐயும் 4ஐயும் சேர்த்தா அது ஒரு முக்கோணத்தை அமைக்குது. 3, 4. மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு பாருங்க? இரட்டை முக்கோணங்கள் 3. அடுத்தது 3 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்குதா? 1, 2, 3. இந்த 3 முக்கோணமும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்குது. 1. அடுத்தது 2, 3, 4. இந்த 3 முக்கோணமும் சேர்ந்து இன்னொரு முக்கோணத்தை அமைக்குது. ஸோ மொத்தமா 1, 2 முக்கோணம் இருக்கு. அடுத்து 4ம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்குது பாருங்க. இது எல்லாம் சேர்ந்து பெரிய முக்கோணத்தை அமைக்குது. 1, 2, 3, 4. அது 1. ஸோ மொத்தமா இது எல்லாத்தையும் கூட்டுவோம். கூட்டினா நமக்கு 10ன்னு விடை வருது. ஸோ மொத்தம் இதில் 10 முக்கோணங்கள் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். அது என்னன்னா, ஸோ ஒரு முனையிலிருந்து ஒரு பக்கத்தை பல பாகங்களாக பிரிக்குது. ஸோ எந்த பக்கத்தில் பல பாகங்கள் பிரிக்குதோ அந்த பக்கத்தில் நீங்கள் இது மாதிரி 1, 2, 3, 4ன்னு போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இதை அப்படியே கூட்டுங்க. 1 கூட 2 கூட்டினா 3, 3, 3, 6, 6, 4, 10. மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 10 முக்கோணங்கள் இருக்கு. இப்போ சொல்லுங்க, எது ஈஸியான மெத்தட்? ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட். இதை அப்படியே நம்பர் போட்டு கூட்டுங்க. ஸோ அடுத்த கணக்கு போலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்க. இந்த கணக்குக்கும் அந்த கணக்குக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இதுல குறுக்க ஒரு கோடு போட்டு இப்ப எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இதை தனித்தனியா நாம பிரிச்சு எழுதி கூட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணிடுறோம், இந்த அடிப்பக்கம் இருக்கு பாருங்க, இது எந்த பக்கத்தை பல பாகங்களா பிரிக்குதோ அதுக்கு நாம நம்பர் போடுறோம். அதே மாதிரி குறுக்கு கோட்டுக்கும் நம்பர்களை போட்டுடுறோம். ஸோ இதில் 6 இருக்கு, அதில் 6 இருக்கு. இந்த 6ஐயும் கூட்டுறோம். 1, 2, 3, 3, 3, 6, 6, 4, 10, 15, 21. இந்த 6ஐயும் கூட்டி 21ன்னு எழுதுறோம். அதே போல் இந்த 6ஐயும் கூட்டுறோம், அதுலையும் 21 முக்கோணம் இருக்கு. ஸோ மொத்தமாக ரெண்டுத்தையும் சேர்த்தா 42 முக்கோணங்கள் இருக்கு. இதுதான் ஆன்சர் 42. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் குரூப் 4, குரூப் 1 இந்த எக்ஸாம்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.